நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களை பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். மதிப்பிற்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்களே, மேடைக்கு மேல சமூக நீதி பேசுற நீங்க, இன்னைக்கு தமிழகம் அமைதி பூங்காவா இருக்க சொல்ற நீங்க, ஏன் வேங்க வயல்ல இன்னைய வரைக்கும் தீர்ப்பு கிடைக்கல? இன்னைக்கு பட்டியலின மக்கள் வாழ்ற, என்னுடைய சகோதரர்கள் வாழ்ற அந்த இடத்துல இன்னைக்கு குடிநீர் தொட்டியில மலம் கடந்திருக்காங்க, இன்னைய வரைக்கும் நீதி கிடைக்கல. இதுதான் உங்களுடைய சமூக நீதி ஆட்சியா? இதுதான் உங்களுடைய சமூக நீதியின் குரலா? ஒவ்வொரு முறையும் இந்த கட்சி எதற்காக இருக்கிறது என்பதை கொடுக்கவில்லை. இதுதான் உங்களுடைய இன்னைக்கு மக்களா நான், மக்களுக்காக நான் என்ற வாழ்ந்த இந்த பூமியில் இன்னைக்கு குடும்பத்தால் நான், குடும்பத்திற்காகவே நான் என்று சொல்லக்கூடிய ஒரு குடும்பம் ஆட்சியில் நடந்து வந்திருக்கு. இன்னைக்கு சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய இந்த திமுக அரசு இன்னைக்கு போதைப் பொருட்களை, இந்த போதைப் பொருட்களை இந்த தமிழகம் முழுவதும் கலாச்சாரத்தை பரப்பி வருகிறது. கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன், கமிஷன் கரப்ஷன் கரப்ஷன் என்பதிலேயே குறிக்கோளாக உள்ள இந்த திமுக அரசை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்பதை அகில பாரதிய வித்தியார்த்தி பட்சத்தின் மிகப்பெரிய நோக்கமாகும். இது தமிழ்நாடா, இது தமிழ்நாடா இல்லது போதை நாடா என்ற அளவுக்கு இன்னைக்கு இது தமிழ்நாடா அல்லது போதை நாடா என்ற அளவுக்கு இன்னைக்கு திமுக இது போலதான் இன்னைக்கு தமிழக அரசு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடோட ஆழ்மம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இங்க நடக்கக்கூடிய இந்த சம்பவம் தான் சாட்சி. இந்த அளவுக்கு ஒஸ்டா இருக்க இந்த ஆட்சி தேவையா? இதுக்கு எல்லாம் ஒரே ஒரு ஒன்று உங்க கையில இருக்க வாக்கு மட்டும்தான். அந்த வாக்கை யாருக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் போட்டு கூட்டம் பத்தியா இரா போன கொடுத்துடா. நீ தானடா வாங்கி வச்சு சேர் ஒட்டிக்கு அடிக்கும் போது லைவ் அடிச்சா போயிடா. நீ தெரிஞ்சதுக்கு வாங்கி வச்சுக்கிட்டேன்.
என்ன அறிக்கை தப்பு கேட்க துப்பு இல்ல மண்டானை கிளம்பி தொகுதிக்கு எல்லாம் ஏற்று வராங்க சிலம்பே பர்மிஷன் இன்னைக்கு தமிழகத்துல இன்னைக்கு எப்படி இருக்குன்னா பேசுறாங்க வரலன்னா
செவன் ஆறு நீங்கள் லைவ் போட்டு தானே கையில் தான் இருக்கு. என்ன 2 பேர் பார்க்குறோம். தமிழ்நாட்டில் தமிழ்நாடு எப்படி மதிப்புக்குரிய சிதம்பரம் மக்களே, இன்னைக்கு தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு ஒரு மிக சிறிய ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு இங்க நடந்திருக்கு. அதை பார்த்து நம்ம யாருக்கு வாக்களிக்கணும் பார்த்து வாக்களிச்சா நீங்க போதும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க அரசு கல்லூரிகள்ல இன்னைக்கு காலேஜ் இருக்கு, எங்க இருக்கு, நடு காட்டுல இருக்கு, பசங்க இருக்காங்க, ஆனா ஃபேன் இல்ல, காலேஜ்ல ஸ்டாஃப் இல்ல. இன்னைக்கு பேராசிரியர்கள் எல்லாம் கௌரவ பேராசிரியர்களா இருக்காங்க. இன்னைக்கு அரசு பேராசிரியர்கள் ஒவ்வொரு கல்லூரிகள் இல்ல. இன்னைக்கு அந்த கௌரவ பேராசிரியர்களுக்கும் இன்னைக்கு சம்பளம் தர வக்கில்லாத இந்த திமுக அரசு இன்னைக்கு இருக்கு. இது மட்டுமா, ஒவ்வொரு அரசு கல்லூரியிலையும் இன்னைக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இல்ல, குடிக்கிற தண்ணி இல்ல. அந்த அளவுக்கு இந்த திமுகவோட ஆட்சி இருக்கு. மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள், மாண்புமிகு முதலமைச்சர், துணை முதலமைச்சர் எல்லாருக்கும் ஒரு சவால் விடுறேன். உங்களை ஆட்சி மிக சிறப்பாக இருந்தால் ஒரு அரசு விடுதியில் தங்கி பாருங்கள், ஒரு நாள் தங்கி பாருங்கள், ஒரு நாள் அந்த விடுதியில் இருந்து அந்த உணவை உண்டு பாருங்கள். பிறகு தெரியும் உங்கள் ஆட்சியின் அவலம் என்னவென்று. நாங்கள் மேடையிட்டு கூற வேண்டாம், உங்கள் ஆட்சியின் அவலத்தை நீங்களே நேராக சந்திக்கலாம். இன்னைக்கு ஒவ்வொரு அரசு விடுதிகள் எங்க இருக்கு, நடு காட்டுல இருக்கு. இன்னைக்கு விடியல் தர போறேன்னு வந்தாரு, ஆனா என்ன விடியல் தந்தாங்க? இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸோட கையில போதைப் பொருட்கள் தான் தந்தாங்க. இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியில இருக்கு, இங்க பக்கத்துல இருக்க அந்த யூனிவர்சிட்டியில எவ்வளவு போதைப் பொருட்கள். இளைஞர்களும் மாணவ தலைவர்களும் இன்னைக்கு போதைப் பொருட்களுக்கு அடிமையாவது என்றால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் தான். இந்த ஆட்சியில் எந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு மோசமாக உள்ளது, அதனுடைய ஆட்களும் அதன் கட்சி நிர்வாகிகள் எந்த அளவுக்கு மோசமாக செயல்படுகிறார்கள் என்பதற்கு இங்க நடந்த சம்பவமே மிகப்பெரிய சாட்சி. அந்த சாட்சியை அடிப்படையாக கொண்டு தாங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும், தங்களுடைய நலனுக்காகவும் வருங்காலத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காகவும் போன்ற நபர்களுக்கு தாங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் கேட்டுக்கொள்கிறது. 100% வாக்களிங்கள், கண்டிப்பா நோட்டாவுக்கு போடாதீங்க. இந்த தமிழகத்தில் நடக்கிற சட்ட ஒழுங்கு மிக மோசமான ஆட்சிக்கு நீங்க முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு யாருக்கு வாக்களிக்க வேண்டுமோ அவர்களுக்கு வாக்களியுங்கள். இன்னைக்கு ஒரு செங்கல் திருடர் ஒருத்தர் இருக்காரு, இன்னைக்கு நீட்டை ரத்து செய்ய போறேன், நீட்டை ரத்து செய்ய போறேன். அவர் எங்கெல்லாம் இருக்க நானும் ரொம்ப நாளா தேடுறேன். அந்த செங்கல் திருடர் இந்த கடந்த 5 வருஷத்துல காணோம். ஆனா நீட்டை ரத்து பண்ணும் சொல்லிட்டு இன்னைய வரைக்கும் ரத்து பண்ணல. நானும் 5 வருஷமா பாக்குறேன் அந்த ரகசியத்தை என்னதான் பண்ண போறாரு. இன்னைய வரைக்கும் ரத்து பண்ணாத அந்த துணை முதலமைச்சர் மதிப்பிற்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, அந்த ரகசியத்தை இப்ப இந்த தேர்தல் பரப்புரையாச்சும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நாங்களும் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். இன்னைக்கு திமுக அரசு ஆட்சிக்கு வந்தோம், நாங்க தான் நீட்டை எல்லாம் பண்றோம், மருத்துவ படிப்புல நாங்க எல்லாம் பண்ணிருக்கோம், மருத்துவக் கல்லூரி நாங்க கொண்டு வந்திருக்கணும். ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில தான் 7.5% ஆட்சி இடஒதுக்கீடு கொண்டு வந்து இன்னைக்கு ஏழை மக்கள் குறைந்தபட்சம் 450 ஏழை குழந்தைகள் இன்னைக்கு மருத்துவ படிப்புக்கு படிக்கிறாங்க. இன்னைக்கு கல்வி கடன் ரத்துன்னு சொன்னீங்க, என்ன ரத்து செஞ்சிருக்கீங்க? இன்னி வரைக்கும் கல்வி கடன் ரத்து சொல்லிட்டு இன்னி வரைக்கும் எதுவும் பண்ணல. தமிழ்நாட்டிலேயே முதல் முறைன்னு சொல்லக்கூடாது, LGBTQ சொல்லுவாங்க, தன் பாலின ஈர்ப்பாளர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அப்பேற்பட்ட கட்சிக்கு நீங்க வாக்களிக்கணுமா? ஆணை திருமணம் செஞ்சுக்கலாம், பெண்ணை திருமணம் செஞ்சுக்கலாம். அப்பேற்பட்ட கட்சிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அந்த கட்சிக்கு நீங்க வாக்களிக்கணுமா? சோ நான் இறுதியா சொல்லியிருக்கேன், யாருக்கு வாக்களிக்கணும்னு சொல்லிட்டு இங்க நடந்த சம்பவத்தை மையமா வச்சு அவங்களுக்கு வாக்களிங்க, கண்டிப்பா வாக்களிக்கணும். மாணவ தலைவர்கள் மாற்றத்திற்கான குரல், மாணவர்களுக்கான குரல் என்ற தலைப்புல அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் இன்னைக்கு மாபெரும் ஒரு மாற்றத்தையும் இந்த சிதம்பரம் மண்ணில் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி உள்ளது என்றால் இதுக்கப்புறம் தான். இன்னைய வரைக்கும் வித்யார்த்தி பரிஷத் இந்த மண்ணில் எப்படி இருந்தது எனக்கு தெரியாது. இதுக்கப்புறம் வித்யார்த்தி பரிஷத் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் இன்னைக்கு திமுக கூட்டணிக்கு சவாலாகவும் அவர்களுக்கு மிகப்பெரிய அடியாகவும் இருக்கும் என்பதை இங்கு வித்யார்த்தி பட்சத்தின் மாநில செயலாளர் சவாலோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பினை பற்றி எடுத்துரைக்க மத்திய செயலாக்க குழு உறுப்பினர் செல்வி வேதாஞ்சலி அவர்களை அழைக்கிறேன்.
இங்கே வருகை தந்திருக்கும் மாணவ சகோதர சகோதரிகள், பொதுமக்கள் அனைவருக்கும் நம் தில்லை நடராஜரின் ஆசியுடன் இணைந்த மாலை வணக்கங்கள். தமிழ்நாட்டு பெண்மை போற்றும் திருநாடு கடந்த 5 ஆண்டுகளில் எண்ணற்ற பாலியல் வன்கொடுமைகளால் தமிழக அரசின் வெட்கக்கேடு. இந்த திராவிட மாடல் ஆட்சியில பார்த்தோம்னு சொன்னா பிறந்த குழந்தையில ஆரம்பிச்சு மூதாட்டி வரைக்கும் பாதுகாப்பு அப்படின்னு கேட்டா ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ரோட்ல நடந்து போக முடியாது, வீட்டுல இருக்க முடியாது, வேலைக்கு போக முடியாது, பள்ளி கல்லூரி வளாகங்களுக்குமே போக முடியாது. கேட்டா எப்ப எவன் கத்தி எடுத்து குத்துவான், எவன் எப்ப ஆசிட் எடுத்து அடிப்பான் அப்படின்ற அளவுக்கு பயம் தாண்டி எப்ப எவன் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுவோம் அப்படின்ற தெரியாம பெண்கள் ஒவ்வொரு நாளும் வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த தமிழக திராவிட முன்னேற்ற கழக ஸ்டாலின் தலைமையிலான அரசாங்கம் எடுத்து நடத்திட்டு இருக்காங்க கடந்த 5 வருஷமா. இதுக்கெல்லாம் பெரிய எடுத்துக்காட்டு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நடந்திருக்கு. பேச்சுரிமை, பெண்களுக்கு எதிராக ஒரு துன்புறுத்தல் நடக்குது அப்படின்னா அதை போய் கேள்வி கேட்டோம் அப்படின்னு சொன்னா நியாயம் கேட்பவர்கள் வந்து அந்த கைது செய்யக்கூடிய இந்த காவல்துறையினால குற்றவாளியை வந்து கைது செய்ய முடியல. ஏன்னு கேட்டா குற்றவாளிகள் யாருன்னா திமுகவினுடைய நிர்வாகிகளாக இருக்காங்க. அப்படி திமுகவுடைய கூலிப்படையாகவும் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளுக்கு காவல் கொடுப்பதற்காக காவல்துறை இருக்கு அப்படின்றத இன்னைக்கு தமிழகத்துல நிதர்சனமான உண்மை. அது மட்டுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இருக்கிறதுலே செயலிழந்து கிடக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் தான் இந்த திமுக திராவிட கழக அரசாங்கம். அதாவது நம்மளோட சிஎம் அவர்களுக்கு வந்து அவங்க அப்பாக்கு 80 அடியில மெரினா பீச்ல பேனா வைக்க தெரியும், 80 கோடியில. ஆனா பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு கேட்டா அதுக்கு அர்த்தம் என்ன, மீனிங் என்ன, டிக்ஷனரி வச்சு தேடுற அளவுக்கு தான் அவருடைய அரசியல் ஆட்சி இருக்கு அப்படின்றதா இன்னைக்கு நிலைமை நம்ம தமிழ்நாட்டுல. அண்ணா பல்கலைக்கழகம், நம்ம தம்பி சொன்னாரு, ஹரிபிரசாத் சொன்னாரு, அண்ணா பல்கலைக்கழகத்துடைய சிண்டிகேட் மெம்பர் நம்ம மாநிலத்துடைய துணை முதலமைச்சர். ஆனா இந்த 5 ஆண்டு காலத்துல 2 கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. 2024 ஃபர்ஸ்ட் கேஸ். ஒரு பொண்ணு நம்ம திமுகவின் நிர்வாகி ஞானசேகரன் அப்படின்றனால பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அதே மாதிரி 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னு சொன்னா அதே அண்ணா பல்கலைக்கழகத்துல குறிப்பா என்ன, நம்ம திமுகவினுடைய துணை முதலமைச்சர் சிண்டிகேட் மெம்பரா இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு பெண், ஒரு மாணவி தன்னுடைய வறுமையினால அவங்க ஆசிரியர் கிட்ட உதவி கேட்டு போகும்போது அதை பயன்படுத்தி அந்த ஆசிரியர் பாலியல் துன்புறுத்தலுக்கு அந்த பொண்ணை உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னா என்னன்னு கேட்கக்கூடிய நிலைமையில தான் இந்த தமிழ்நாடு அரசாங்கம் பெண்களை முடக்கி வீட்டுக்குள்ளேயே வைத்துட்டு இருக்கு. பாரதியார் சொன்னார் அன்னைக்கு, நான் கண்ட புதுமை பெண் எங்கே அப்படின்னு. இன்னைக்கு எல்லாம் அடுப்படியிலையும் இதுலயும் மீண்டும் போய் வீட்டுக்குள்ள அடையிற நிலைமையில தான் வந்து இந்த தமிழக அரசாங்கம் வந்து அரசியல் ஆட்சி நடத்திட்டு இருக்கு. இது மட்டுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. பெண்கள் வந்து அவங்களோட வாழ்க்கை துணையை முடிவு பண்றதுக்கு கூட இந்த இடத்துல உதவி. ஏன்னு கேட்டா வரதட்சணை கொடுமை, வரதட்சணை கொடுமைனால இப்ப கடந்த 5 ஆண்டுல எத்தனை உயிர் போயிருக்கு பெண்கள் அப்படின்றதும் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி 2 வயசு குழந்தை திமுகவோட பிரமுகர்னால வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அவங்களுடைய இந்த மாதிரியான ஒரு தரங்கிட்ட செயல்கள் மண்ணில் மட்டுமான்னு கேட்டா கிடையாது, விண்ணில் இப்ப ஆரம்பிச்சிருச்சு. பிளைட்ல பெண் ஊழியரிடம் வந்து திமுகவினுடைய நிர்வாகி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டார் அப்படின்றது ரீசெண்டா நம்ம கேட்ட செய்தி. இப்படிப்பட்ட ஒரு தரங்கெட்ட பெண்களுக்கு பாதுகாப்பு தர முடியாத ஒரு அரசாட்சி வேணுமா அப்படின்னு இன்னைக்கு நம்ம பெண்களை பெற்று வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மாரும் ஒவ்வொரு தந்தைமாரும் யோசிக்க வேண்டிய, அண்ணன் தம்பி அனைவரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். பெண்களுடைய வளர்ச்சிக்கும் பெண்களுடைய வாழ்வியல் மலர்ச்சிக்கும் எந்த கட்சி துணை நிற்குமோ, எந்த நபர் துணை நிற்பாரோ அந்த நபருக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நன்றி உரையினை எடுத்துரைக்க மாநில செயற்குழு உறுப்பினர் திரு கபிலன் அவர்களை அழைக்கிறேன். அகில பாரதிய வித்யார்த்த பரிஷத் கடலூர் சார்பில் நடைபெற்ற மாணவர்களின் குரல், மாற்றத்திற்கான குரல் இந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் தற்போது நிறைவு பகுதியை எட்டியுள்ளது. சில பல கலவரத்துடன் இப்போது கூட்டத்திற்கு வருகை தந்த மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் எழுச்சியூட்டும் வகையில் உரையாற்றிய சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆன்மீகமும் அறிவுசார் கல்வியும் நிறைந்த இந்த தில்லை மண்ணில் இந்த பொதுக்கூட்டத்தை வெற்றிகரமாக நடத்த இரவு பகலாக உழைத்த ஏபிவிபி பொறுப்பாளர்கள் மற்றும் பல்வேறு சங் பரிவார அமைப்புகள் அனைவருக்கும் எனது நன்றிகளையும் உறுத்தாக்குகிறேன். இந்த நிகழ்வு எவ்வித இடையூறுமின்றி, அதெல்லாம் வேணாம், ஏன்னா இடையூறு நடந்துட்டு சொல்ல போனா
எங்களது லட்சியங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பணியை செய்த பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் சமூக வலைதள பதிவர்களுக்கும் நன்றி. தேசிய நலனே முதன்மை என செயல்படும் ஏபிவிபியின் இந்த பயணம் தொடரும். மீண்டும் ஒரு முறை இங்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றி கூடி விரைவுகிறேன். ஆனா ஒரே ஒரு விஷயத்தை கேட்டுக்கிறேன். ஆனா பூக்கடைக்காரன் அண்ணா, இந்த விஷயத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன், மறுபடியும் இந்த ஆட்சி வரணுமா வேணாம்னு நீங்க எல்லாருமே தான் முடிவு எடுத்துக்கணும். ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன், நீ மறுபடியும் இந்த ஆட்சி திமுக தான் ஓட்டு போட்டீங்க, இதே நிலைமை தான் இங்க வந்து லாஸ்டா உங்க வீட்டுக்கும் வரும். அது தெரிஞ்சுக்கிட்டு மறக்காமல் வாக்களி. बोलो भारत माता की, बोलो भारत माता की, बोलो भारत माता की, बोलो भारत माता की. குண்டால் தடியால் தாக்கிய போதும், குண்டுகள் நெஞ்சை பிளந்த போதும், ஐயோ என்று கதறாமல், அம்மா என்று பதறாமல் வந்தே மாதரம் முழக்கமிட்ட, வந்தே மாதரம் முழக்கமிட்ட ஏபிவிபி வாரிசு நாங்கள். बोलो भारत माता की, बोलो भारत माता की जय. ஏபிவிபி சிங்கமடா, ஏபிவிபி சிங்கமடா ஜெய். குண்டால் தடியால் தாக்கிய போதும், குண்டுகள் நெஞ்சை பிளந்த போதும், அம்மா என்று அதராமல், அம்மா என்று அதராமல் வந்தே மாதிரம் முழக்கமிட்ட, வந்தே மாதிரம் முழக்கமிட்ட RSS வாரிசுகள் நாங்கள், RSS வாரிசுகள் நாங்கள், RSS வாரிசுகள் நாங்கள். பாரத் மாதா கே, பாரத் மாதா கே. இமய முதல் குமரி வரை, இமய முதல் குமரி வரை ஒரே நாடு ஒரே மக்கள். பாரத் மாதா கே. வித்தியார்த்தி பட்சத்தை என்னைக்குமே நீங்க விதிமுறை காவல்துறையும் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கோம் அதை கண்டிப்பா கடைபிடிப்போம். இன்னைக்கு இத்தனை விஷயங்கள் இங்க நடந்தது, ஆனா எதுக்குமே நாங்க அராஜகத்துக்கோ சட்ட ஒழுங்கு மீற மாதிரி எதுவுமே பண்ணல. என்னைக்கு வித்தியார்த்தி பட்சம் நாங்க எந்த நீங்க டைம் கொடுத்தீங்களோ அந்த டைமுக்கு மேல ஒரு வினாடி கூட வித்தியார்த்தி பட்சம் எடுத்துக்காது. விதிமுறைகளை எந்த அளவுக்கு பின்பற்றுன்றதுக்கு மற்ற கட்சிகள்லாம் உதாரணமா இருக்கும் இல்லையோ, வித்தியார்த்தி பட்சம் போன்ற அமைப்புகள் என்னைக்கு உதாரணமா இருக்கும். சரியா 7:30 மணி வரைக்கும் தான் தேர்தல் ஆணையம் எங்களுக்கு அனுமதி தந்தது. 7:29க்கு இந்த பொதுக்கூட்டம் இத்துடன் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். பாரத் மாதா கே. ஆ